வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் மலர் பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், பாருங்க. இப்ப இதுல இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கிளி, திங்கள், விழி, தக்காளி, தயிர், மின்மினி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை இங்க கொடுத்திருக்காங்க. இங்க கண்டுபிடிக்கிற வார்த்தை இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம இந்த உச்சரிப்பு மூலமா இங்க கண்டுபிடிக்கணும். இப்ப இதை நீங்களே வந்து பயிற்சி செஞ்சு எழுதுங்க. சரிங்களா? ஒரு தடவை நீங்க பார்க்காம எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, இதை வந்து ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நீங்க வந்து திருப்பி நீங்க இதை செக் பண்ணுங்க, நம்ம கரெக்டா எழுதியிருக்கோமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. சரிங்களா? ஆனா நான் இப்ப ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனா நீங்க ஒரு தடவை பார்க்காம எழுதி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா ஈஸியா எழுத முடியும். இப்போ இந்த உச்சரிப்பு தான் நீங்க வந்து இங்க எழுதுற மாதிரி இருக்கும். இத் ஆ அப்படின்னாலே என்ன வந்துருது? தா. அடுத்தது இம். ஓகேங்களா? இம். இப் கூட்டல் இப் இ அப்படின்னால என்ன வந்துருது? பி அப்படின்னு வந்து. அப்ப தம்பி. சரிங்களா? இங்க தம்பி அப்படின்னு எழுதணும். இப்ப இந்த ரெண்டாவது வார்த்தை பாருங்க. இக் ஆ கா. இ இக் ஆ குரில் கா. அடுத்தது இரு கூட்டல் இ என்ன வருது? ரி. சரிங்களா? அப்ப இங்க என்ன வரும்? காய்கறி. ஓகேங்களா? இப்ப இங்க காய்கறி அப்படின்னு நீங்க எழுதணும். சரிங்களா? ஓகே. இப்ப அததான் இங்க கீழே எழுதியிருக்கேன். நீங்க இங்க ஒரு தடவை எடுத்து எழுதிருங்க. ஓகேவா? சரி. இப்ப அடுத்தது இக்கு கூட்டல் ஆ கா. இல் இ லி இம் மா இன் களிமண். புரிஞ்சுதுங்களா? களிமண். சரிங்களா? ஓகே. அடுத்தது மூன்றாவது வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 4வது வார்த்தை. மொத்தம் எத்தனை வார்த்தை கொடுத்திருக்காங்க பாருங்க? 4 வார்த்தை கொடுத்திருக்காங்க. 4வது வார்த்தை என்ன கொடுத்திருக்காங்க? உ இன் அப்புறம் இட்டு கூட்டல் இ டி வந்துருச்சா? இட் இ டி அப்படின்னு வருதா? ஓகே. இ கூட்டல் ஆ யா. இ கூட்டல் ஆ யா இல் உண்டியல். சரிங்களா? இப்போ இந்த வார்த்தை எப்படி வந்ததுங்கிறத இந்த உச்சரிப்பு மூலமா நீங்க தெரிஞ்சுதான் எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப பொறுமையா பார்த்து இந்த வார்த்தைகளை எழுதிக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இம் கூட்டல் இ மீ. இத்து கூட்டல் அப்புறம் இத் ஈ என்ன சேர்த்து எழுதணும்? இத் ஈ நம்ம எப்படி சேர்த்து சொல்லணும்? தி. இத் ஈ இத் ஈ இத் ஈன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தி அப்படின்னு வந்துருச்சா? ஓகே. அப்ப மீதி. அப்புறம் இன் கூட்டல் இ நீ. இல் ஆ லா இம் நீளம். இப்ப கண்டுபிடிச்சு இங்க எழுதுங்க. அப்புறம் இச் ஈ சி இர் ஆ ரா இக் ஆ கா இம் சீரகம். இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும். இ தி தி இக் இக் ஆ கா இ ஆ யா இம் தீ காயம். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிப்புல எப்படி வருது அப்படிங்கறத தெரிஞ்சு நீங்க எழுத ஆரம்பிக்கணும். சரிங்களா குழந்தைங்களா? ஓகே. இப்ப நம்ம இதை பார்த்து பொறுமையா நீங்க இந்த வார்த்தைகளை, இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டா இந்த வார்த்தைகளை புத்தகத்துல எழுதிருங்க. சரிங்களா? புக்ல கரெக்டா எழுதிருங்க. இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். அடுத்த பகுதியிலயும் என்ன கொடுத்திருக்காங்க? இதே மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்க தான் சொல்லியிருக்காங்க. இ இர் ரா. இர் ஆனா அது ரா. இவ் உ உ இரவு. இவ் ஆ வா இ ஈ இர் உ ரு வயிறு. ஏ இல் ஊ லு இம் இப் ஊ உ எலும்பு. இப் ஆ இர் ஆ ரா இந்த் இத் ஆ தா இத் ஊ து. ஓகேங்களா? பறந்தது. கண்டுபிடிக்க முடியுதா உங்களால இப்ப எப்படின்னு? அவ்வளவுதான். இப்ப இந்த உச்சரிப்பு மூலமா இந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இதை பார்த்து பொறுமையா ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா எழுதிக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? ஓகே. இப்ப நம்ம இந்த தொடர்களை எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. கழுகு பறந்தது, ஓடும் கங்காரு அப்படின்னு சொல்லி இந்த தொடர்களை எல்லாம் சின்ன சின்ன தொடர்களா கொடுத்திருக்காங்க இல்லையா? இது சின்ன வாக்கியம். கழுகு பறந்தது அப்படிங்கிறது சின்ன வாக்கியமா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் பெரிய வாக்கியங்கள்லாம் நீங்க ஈஸியா படிக்க முடியும். அதுக்காக தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் படிக்கணும் நீங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்ப அடுத்த பகுதியில என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது தூ கூ அந்த மாதிரிலாம் முடியறது இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன எழுத்துக்கள்லாம் வரும், எப்படி அந்த வார்த்தைகள்லாம் வரும், நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும், உச்சரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. உச்சரிப்பதற்கு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இப்ப இம் ஊ நெடில் ஊ கொடுத்தோம்னா அது மூ. ஓகேங்களா? இக்கு ஊ சேர்த்துனா என்ன வருது? கூ. இம் மூ மூக்கு. கண்டுபிடிச்சு எழுதணும். இப்ப இங்க எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இக் ஊ கூ இட் ஆ டா இர் ஆ ரா இம் கூடாரம். சரிங்களா? இப்ப நீங்களே ஒண்ணு கண்டுபிடிச்சு பாருங்க. இத் ஊ தூ இன் இட் டி டி இல் தூண்டில். சரிங்களா? ஓகே. அடுத்தது
இன் உ நு இல் இக்கா கா இன் இட் உ டு. சரிங்களா? இதே மாதிரி நூல்கண்டு. அப்ப இந்த வார்த்தை என்னென்ன? மூக்கு, கூடாரம், தூண்டில், நூல்கண்டு. அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா புக்ல கரெக்டா எழுதிருங்க. சரிங்களா குழந்தைங்களா? ஓகே. இந்த உச்சரிப்பு எப்படி உச்சரிச்சா இந்த வார்த்தைகளுக்கான இந்த எழுத்துக்கள் வருதுங்கிறது தெரியுதா உங்களுக்கு? அப்படிதான் நீங்க உச்சரிச்சு பார்க்கணும். சரிங்க குழந்தைங்களா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப வந்து குறில் வார்த்தைகள்ல எப்படி எல்லாம் வருது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. இச் ஏ சே இவ் இவ் ஆ வா அப்புறம் செவ்வாய். சரிங்களா? அடுத்தது இன் ஏ நே இர் உ ரு இப்பு இப்பு உப்பு. அவ்வளவுதான். நெருப்பு. ஓகேங்களா? இத்தியே தே இன் இர் ஆரா இல் தென்றல். சரிங்களா? இப்ப புரியுதா? உச்சரிச்சீங்கன்னா இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிடலாம். இந்த எழுத்துக்களை உச்சரிக்க தெரியணும். அதுக்குதான் இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க உச்சரிக்க தான் எழுத்துக்களை சேர்த்து எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் வாய் விட்டு ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிச்சு படிக்கணும். சரிங்களா? எப்பயுமே புக்ல கை வச்சு நீங்க பென்சில் வச்சு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு எழுத்தா எழுத்து கூட்டி உச்சரிச்சுதான் நீங்க வந்து சேர்த்து எழுதி படிக்கணும். ஒவ்வொரு எழுத்தா சொல்ல சொல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்? சேர்த்து அதை சொல்லணும். இப்ப ஏ இன் நே எண்ணெய் அப்படின்னு சொல்லணும். சு இன் டே லி சுண்டேலி. வே இன்றது வென்றது அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க எழுத்து கூட்டி படிக்கும் போது அப்ப ஈஸியா உங்களுக்கு படிக்க முடியும். அதுக்குதான் இங்க உச்சரிக்கிறதுக்கு எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த உச்சரிப்பு தான் இது. சரிங்களா? ஓகே. இதை நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த புத்தகத்துல இதை கரெக்டா ஒவ்வொரு எழுத்தா சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா? ஓகே. இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஓகே. இப்ப அடுத்த பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இச் ஏ சே அப்புறம் இம் இ மீ அப்புறம் இப் இப் உ அடுத்தது பூ. சரிங்களா? அப்ப இது என்னது? சேமிப்பு. ஓகேங்களா? அடுத்தது இங்க அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இப் ஆ பா இட் ஈ டி இன் ஏ நே இன் ஏ நே அப்புறம் இன் பாடினேன். இந்த உச்சரிச்சு இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? எப்படி நீங்க உச்சரிச்சு இந்த வார்த்தையை கொண்டு வரணும்னு தெரியுதா இப்ப உங்களுக்கு? இக்கிய கே இட் ஆட்டா இ ஆ யா இம் கேடயம். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? எப்படி நீங்க இந்த வார்த்தையை உருவாக்கணும்னு உச்சரிச்சீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க கொண்டு வந்துடலாம். எல்லாமே இதே தான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க பயிற்சி பண்ண ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா குழந்தைங்களா? ஓகே. இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோவை கரெக்டா பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்க புக்ல கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இப் ஆ பா இர் ஆ ரா இவ் ஐ வை. சரிங்களா? அப்ப பறவை. இத் ஈ தி இன் இன் ஐ நை திண்ணை. இன் இ நீ இங்க நெடில் ஈ வருதா? அதனாலதான் இங்க என்ன பண்றாங்க? சுழிச்சு விட்டுருக்காங்க. நீ இர் இ நெடில் ஆ யா அப்புறம் இன் ஐ நை நீர் யானை. புரிஞ்சுதுங்களா? எப்படி உச்சரிக்கிறதுனால வார்த்தைகள் வந்து வேறுபடுதுன்னு? அதுக்குதான் உச்சரிச்சு நீங்க எழுதும் போதுதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப உச்சரிச்சு பார்த்துட்டு இந்த எழுத்துக்களுக்கு சரியான வார்த்தையை இங்க கொடுத்து எழுதுங்க. ஓகேங்களா குழந்தைங்களா? இப்ப இதை கரெக்டா பார்த்து புக்ல எழுதி வைங்க. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இங்க பாருங்க, சொற்களை படிப்பேன், சொல்லாக்கி எழுதுவேன். இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தோ இப் பி அப்புறம் நீ ல ஓ லி நிலவொளி. இப்படி நீங்க உச்சரிக்கிறதுக்காக தான் இங்க புள்ளி வச்சு காமிச்சிருக்காங்க. சரிங்களா? எதுக்காக இந்த புள்ளி எல்லாம் வச்சு காமிச்சிருக்காங்கன்னா நீங்க ஒவ்வொரு எழுத்தா சொல்லி சொல்லி எழுதணும். ஒவ்வொரு எழுத்தா நீங்க சொல்ல சொல்லதான் நீங்க உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த எழுத்து என்னங்கிறது தெரியும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க, உங்களுக்கு இதையே வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பென்சில் இது மேல வச்சு ஒவ்வொரு எழுத்தா சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே வரணும். தோ இப் பி தொப்பி. ஓகேங்களா? நீ ல ஓ லி நிலவொளி. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. மீன் இன் தோ இட் டி மீன் தொட்டி அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையா நீங்க என்ன பண்ணணும், எழுத்து கூட்டி படிக்கணும். ஓகேங்களா குழந்தைங்களா? இப்ப இங்க கொடுத்துருக்கிற இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபில்லப் நம்ம கரெக்ட் பண்ணலாமா? இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்க என்ன வரும்னு வார்த்தைய மறைஞ்சிருக்கு. இக் ஓ என்னது? கோ. இக் ஓ இக் கோ இக் கோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்ன வந்துடும் பாருங்க. கோ அப்படிங்கிற எழுத்து வந்துருதா? ஓகே. அடுத்தது இ இ ஆ அப்படின்னாலே இதை சேர்த்து சொல்லும் போது யா அப்படின்னு வந்துருது. அப்ப கொய்யா. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு? அதே மாதிரிதான் இது எல்லாமே. இப் ஓ போ இம் இம் ஐ மை பொம்மை. இச் ஓ சோ இட்
இட் ஊ டு சொட்டு அவ்வளவுதான். பாருங்க கொய்யா பொம்மை சொட்டு அவ்வளவுதான். இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா? எழுதுங்க, கரெக்டா எழுதுங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை கரெக்டா பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா இந்த எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சரிங்களா? எழுதிட்டு இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு தடவை படிக்கணும், எழுத்து கூட்டி படிக்கணும். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எழுத்துக்கெல்லாம் வந்து யோ, கோங்கோ சோ எழுத்து இருக்கு இல்லையா, நெடில், அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இணைத்து சொல்வேன் வந்து இதுக்கெல்லாம் வந்து அர்த்தம் இல்லை. ஆனா ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் இந்த எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யழல கோர, நூடோ நூ சூவி, சாபோனிங் கூ அப்படின்னு, அதாவது இந்த கூ அப்படிங்கிற எழுத்தை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து நீ அப்படிங்கிற எழுத்து எங்க வருது, இந்த நோக்கும் இந்த நீக்கும் எப்படி இந்த எழுத்து வித்தியாசப்படுது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ரீக்கும் இந்த ராக்கும் உள்ள வித்தியாசம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சொற்களை படிப்பேன், சொல்லாக்கி எழுதுவேன். இது ஏற்கனவே நம்ம போன பகுதியில பார்த்ததுதான். சரிங்களா? போன பகுதியில பார்த்த அதே பாடங்கள் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. எழுத்துக்கள் மட்டும் மாறி இருக்கு. பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க? போ இர் வை போர்வை, பே இற்றோ இர் பெற்றோர், தோலை நோ இக்கி தொலைநோக்கி, வே இட்ரி இக்கோ இப்பை வெற்றி கோப்பை. ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க, இங்க இந்த பில்லப்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை உச்சரிக்கணும். நீங்க உச்சரிக்கும் போதுதான் இங்க வார்த்தைகள் வெளிப்படும். இப்போ போ, இட் இட்டி 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 டி வந்துருச்சா? அப்போ போட்டி, போட்டின்னு எழுதுங்க இங்க. இப்ப அடுத்தது இத் ஓ தோ இல் ஆழா இன் தோழன் வந்துருச்சா? சரி, இந்த வார்த்தையும் எழுதுங்க. அடுத்தது இக் ஓ கோ இத் ஊ தூ இம் ஐ மை கோதுமை. அடுத்தது இச் ஓ சோ இல் ஆழா இம் சோளம். இப்ப எழுதிட்டீங்களா? பாருங்க, எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? இந்த வார்த்தைகளை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த உச்சரிப்பு மூலமா தான் நீங்க கொண்டு வரணும். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இந்த பகுதியில இப்ப என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து மவ் வரிசை. ஓகேங்களா? கவ் கவ் சவ் மவ் அந்த மாதிரி நம்ம படிப்போம் இல்லைங்களா, அந்த வரிசையில வரக்கூடிய சொற்களை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சு இங்க நம்ம எழுதணும். இப்போ இந்த இணைத்து சொல்வேன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு உச்சரிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற எழுத்துக்கள். இதுல இருந்து அர்த்தங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. கண்டிப்பா இதுல அர்த்தங்கள்லாம் எதுவும் இருக்காது. இதை நீங்க உச்சரிக்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை உச்சரிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அந்த எழுத்துக்கள் எப்படி நீங்க ஒலிக்கணும். உச்சரிக்கும் போதுதான் அந்த எழுத்துக்களோட வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும். காவுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும், லீனா எப்படி சொல்லணும், பவுனா எப்படி சொல்லணும், எப்படி சொல்லணுங்கிறது தெரியும் உங்களுக்கு. புரியுதுங்களா குழந்தைங்களா? இப்ப நீங்க இதை உச்சரிச்சு பாருங்க. இப்ப நம்ம அடுத்த பகுதியில கொடுத்திருக்கிற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம். பாருங்க, இப்ப சொற்களை படிப்பேன். இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எழுத்து கூட்டி படிங்க. கௌ தா ரி கௌதாரி. அடுத்தது வௌ வா இல் வௌவால் அப்படின்னு தான் படிக்கணும். வேல அப்படின்னு நம்ம படிக்க கூடாது. சரிங்களா? வேலவால் அப்படின்னு படிக்க கூடாது. இங்க கெளதாரி அப்படின்னு படிக்க கூடாது. இந்த என்ன எழுத்து? கௌ. இது என்ன எழுத்து? வௌ. புரியுதுங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப இந்த எழுத்தை நம்ம எப்படி சேர்த்து படிக்கணும் இந்த வார்த்தைகளோடன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்போ பாருங்க கீழே கொடுத்திருக்கிறது மௌ வா இல் மௌவல். மௌவல்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? அது வந்து ஒரு பூவு. அடுத்தது பாருங்க பௌ வா இம் பௌவம். சரிங்களா? அடுத்தது பௌ இர் ந மீ பௌர்ணமி. பௌர்ணமினா அந்த நிலாவை காமிச்சிருந்தாங்க இல்லையா, அதுதான். சரிங்க குழந்தைங்களா? இப்ப அடுத்த பகுதி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, தொடர்களை படிப்பேன். இதுல வந்து கௌதாரி பறந்தது, மௌவல் மலர்ந்தது, மரத்தில் வௌவால் தொங்கியது. இதுல எல்லா இடத்துலயுமே பாருங்க இந்த கௌ மௌ இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும், வார்த்தைகளுக்கு எங்க பயன்படுத்தணுங்கிறது தெரியறதுக்காக தான். சரிங்களா? இந்த பகுதியில வந்து கௌ வரிசையில வரக்கூடிய வார்த்தைகள்ல எப்படி நம்ம வாக்கியங்களை உருவாக்கணும், எப்படி வார்த்தைகளா உருவாகி வருதுங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா குழந்தைங்களா? பாருங்க, இப்ப பறவை ஒன்று தண்ணீர் குடித்தது. சௌமியா. உங்க கிளாஸ்ல சௌமியான்னு யாராவது பாப்பா இருக்காங்களா? பாருங்க, அவங்களுக்கு வந்து இந்த சௌங்கிற எழுத்துல வந்து இந்த எழுத்துல வந்து அவங்களோட பேர் ஆரம்பிக்குது பாத்தீங்களா? ஓகே, இப்ப சௌமியா அதன் அருகில் சென்று பார்த்தாள். அடடா, கௌதாரியா என்று வியந்தாள். கௌதாரிங்கிறது என்னது? ஒரு பறவை. ஆமா தானே? நம்ம பார்த்தோம் தானே? அதேதான். அதுதான். இப்ப வந்து இந்த வார்த்தைகள்ல இந்த எழுத்துக்கள் எப்படி இங்க குடுக்குறாங்க, எப்படி வந்து உருவாகி இங்க இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இதுல வந்து பாருங்க, அதாவது படித்து பார்ப்பேன்ல கொடுத்திருக்காங்க. இதுல வந்து செல் சொல். இது வந்து என்னது? ஒற்றை கொம்பு
சே. இது வந்து ஒற்றை கொம்புலயே வந்து துணைக்கால் வரக்கூடிய சோ. இது வந்து சே, இது சோ. ஆமா தானே? இது செல், இது சொல். செல்னா போன்னு அர்த்தம். சொல்னா வெளியில என்ன வார்த்தையை சொல்ல வரையோ அது சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஆமா தானே? இப்ப வந்து நெடி. நெடினா வந்து ஏதாவது நெடி ஏறுதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஏதாவது தாளிக்கும் போதோ, நம்ம எதையாவது ஒரு பவுடர் ஏதாவது கொட்டும் போது நமக்கு நெடி ஏறுதுன்னு சொல்றோம் இல்லையா? அதான் நெடி. நொடினா வந்து என்னது? வினாடி, நொடின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த நொடி தான் இது. நெய் வந்து நம்ம ஊத்தி சாப்பிடுறோம் இல்லைங்களா? அதான் நெய். நொய்னா வந்து என்னது? அரிசியில பாதியா வெட்டி விழுகிறதுக்கு பேரு நொய். பேய் அப்படின்னா வந்து மழையா பெய்யறது. பொய்னா வந்து பொய் சொல்றது. வெட்டுனா பாட்டு, மொட்டுனா மலர்ல முன்னாடி இருக்கிறது மொட்டு. தென்னை, தொன்னை. இது ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பார்த்தோம். ஆமா தானே? இப்ப அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, இதுல வந்து ஒரு பாட்டு மாதிரி சின்னதா கொடுத்திருக்காங்க. இந்த வார்த்தைகள்ல என்னென்ன எழுத்துக்கள் வந்து எப்படி வந்து பயன்படுத்தியிருக்காங்க? மே, போ, மோ அதெல்லாம் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். மெல்ல மலர்ந்த மொட்டு. மே, இங்க பாருங்க இது மோ. புரியுதுங்களா? எங்க மோ பயன்படுத்தணும், எங்க மே பயன்படுத்தணும்னு தெரியுதா உங்களுக்கு இப்போ? பாருங்க பே, இங்க போ. பெட்டியில் பொம்மை உள்ளது. தென்னங்கீற்றில் செய்த தொன்னை. புரிஞ்சுதுங்களா? செடியில் நீர்த்துளி சொட்டியது. புரிஞ்சுதுங்களா? துணைக்கால் எங்க போடணும், துணைக்கால் எங்க போடக்கூடாது. இப்ப தென்னங்கீற்றில்ங்கிற இடத்துல இருந்து நான் தொன்னங்கீற்றில் எழுதக்கூடாது. ஆமா தானே? பொட்டியில் எழுதக்கூடாது. ஆமா தானே? பெட்டியில். மொல்ல அப்படின்னு எழுதக்கூடாது. இங்க மோ இல்ல மொல்லன்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா மெல்லங்கிறது தான் சரியான வார்த்தை இல்லையா? மொட்டுங்கிறது தான் சரியான வார்த்தை. அந்த மாதிரி நீங்க எந்த வார்த்தைங்களுக்கு துணைக்கால் வரணும், எந்த வார்த்தைங்களுக்கு துணைக்கால் வரக்கூடாது, எது குறில், எது நெடில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது கொடுத்திருக்காங்க. நீங்க பொறுமையா இதை ஒரு தடவை நீங்க படிச்சு பார்க்கணும். அதுக்கு தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சிகப்பு கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலர்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த வார்த்தைகள்லாம் இந்த எழுத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் பண்ணியே கொடுத்திருக்காங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்தது பாருங்க. கேள், கோள், தேள், தோள், கேடு, கோடு, தேடு, தோடு, சேரு, சோறு, பேட்டி, போட்டி. அடுத்தது தேனீ தோட்டத்தில் பறந்தது, சேவல் சோலையில் கூவியது. இந்த வித்தியாசம் பாருங்க இங்க. தேனீ தோட்டம், சரிங்களா? சேவல் சோலை, சோலை, கேடயம் கோட்டை, அடுத்தது சேலத்தில் சோளம். புரியுதுங்களா குழந்தைங்களா? எப்படி இந்த எழுத்துக்கள்லாம் வந்து இங்க பயன்படுதுன்னு? ஓகே. இப்ப அடுத்தது பாருங்க. கீழே பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. நிகழ்வை படிப்பேன். ஊரெங்கும் ஒரே மகிழ்ச்சி வெள்ளம். போட்டி நடப்பதை ஒலிபெருக்கியில் அறிவித்தனர். ஒலிபெருக்கினா என்னது? மைக். மைக்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அறிவித்தனர்னா என்னது? அனௌன்ஸ்மெண்ட். சரிங்களா? அப்ப சௌமியா மேடையில் பொம்மலாட்டம் நடத்தினாள். பொம்மலாட்டம்லாம் பார்த்திருக்கீங்களா குழந்தைங்களா? பொம்மையெல்லாம் வச்சு நடத்துவாங்க இல்லையா? கதை மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் பொம்மலாட்டம். ஊர் மக்கள் அனைவரும் கரவொலி எழுப்பினர். கரவொலினா என்னது? கைத்தட்டல். கரவொலினா என்னது? கைத்தட்டல். சௌமியா வெற்றி கோப்பையை வென்றாள். அனைவரும் வண்ண பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினர். இங்க பாத்தீங்களா, நம்ம நிறைய வார்த்தைகளை வந்து ஆங்கில வார்த்தையை நம்ம பயன்படுத்துற நிறைய வார்த்தைகளுக்கு இங்க வந்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த தமிழ் வார்த்தைகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். கரவொலினா கைத்தட்டல். வெற்றி கோப்பைனா என்னது? அவங்கதான் வந்து கப்பு வாங்கியிருக்காங்க, அவங்கதான் கப்பு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் அந்த வெற்றி கோப்பைனா என்னது? கப்பு. ஓகேங்களா? வண்ண பூங்கொத்துனா என்னது? அவங்களுக்கு வந்து பொக்கே. இதுக்கு பேர் தான் வண்ண பூங்கொத்து. புரியுதுங்களா? வண்ண பூங்கொத்துனா இதுதான். புரியுதா? ஓகே. ஆசிரியர் என்ன பண்றாங்க? வண்ண பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினர். அனைவரும் வண்ண பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினர். சரிங்களா? ஒலிபெருக்கினா என்னது? மைக்கு. மேடை அப்படிங்கிறது ஸ்டேஜ். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஆங்கில வார்த்தைக்கு நம்ம தமிழ் வார்த்தையை சரியா பயன்படுத்தணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா குழந்தைங்களா? ஓகே. இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இங்க பாருங்க. இந்த கதையில் வந்து என்ன சொல்றாங்க? சேவல் ஒன்று சோம்பேறியாக இருந்தது. செடிக்கு அடியில் படுத்து இருந்தது. சொத் என்று ஒரு சத்தம் கேட்டது. சேவல் சுற்றும் முற்றும் பார்த்தது. இப்பவாவது அசைந்தாயே, சிரிச்சுக்கிட்டே சிலந்தி சொன்னது. என்ன சத்தம் என சேவல் கேட்டது. திரும்பி பார்க்க கூட சோம்பேறித்தனமா? உன் சாப்பாடு சீத்தாப்பழம் தான், மரத்திலிருந்து விழுந்தது அப்படின்னு சிலந்தி சொல்லிச்சு. திரும்பி தன் பக்கம் பழத்தை இழுத்து தின்ன தொடங்கியது. யாரு? அந்த படுத்துட்டு இருந்த அந்த சேவல். சரிங்களா? சூரியன் வந்த பிறகும் சோம்பேறியா படுத்துக்கிட்டு இருக்கிற, உன் கூட சேரக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிலந்தி சொல்லிச்சான். சேவலுக்கு கோபம் வந்துருச்சான். அப்படியா, இனிமே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்கிச்சான். இந்த சேவலை என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம கிட்டயே வந்து இந்த கதையை சொல்லி கேள்வி கேட்கறாங்க. சரிங்களா குழந்தைங்களா? பாருங்க, இந்த படக்காட்சியில கொடுத்திருக்காங்க. இந்த சேவல் இப்படி இருக்கிறது தப்பு தானே? ஆமா தானே? அதுக்குதான் வந்து இதை கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சோம்பேறியா நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்? சுறுசுறுப்பா இருக்கணும். எப்பயுமே வந்து காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். நல்லா படிக்கணும். சரிங்களா? சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு நீங்க போயிடணும். சரிங்களா? பாடங்களை அன்னன்னைக்கு நீங்க படிச்சிடணும்.
அப்படிங்கறதெல்லாம் நம்ம எந்த வேலையும் வந்து தள்ளி போட்டு வேலையை செய்யக்கூடாது. அன்னன்னைக்கான வேலைகளை, அன்னன்னைக்கான பாடங்களை அன்னன்னைக்கே நம்ம செய்து முடிக்கிறது மூலமா நம்மளுடைய சோம்பேறித்தனம் நமக்கு வராது. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? நம்ம சேவல் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம யார் மாதிரி இருக்கணும்? சுறுசுறுப்பா இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரிங்க குழந்தைங்களா, இப்ப நம்ம இந்த கதை மூலமா சோம்பேறியா இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.